வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மெதுவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த மெதுவடை செய்யும் போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இதே போல் வடை செய்ய முடியும். நான் வீடியோக்குள்ளே எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் அதேபடி செஞ்சு பாருங்கள். உங்களாலேயும் இந்த வடை இதே போல் சூப்பராக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா பஞ்சு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக செய்யலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க மெதுவடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். அதிகமான நேரம் ஊற வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு எண்ணெய் குடிக்கும் வடை. அதனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க உளுந்தை. இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம். அதுலேயும் வடை ரொம்ப அருமையாக வரும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வடித்து ஒரு டம்ளரில் வச்சுட்டு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போதைக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே போல் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணியை தெளித்து தான் நம்ம மாவு அரைக்கணும். ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கையால் எடுத்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அரைச்சிக்குங்க. நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், கையால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தெளிச்சிக்குங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்துட்டாலும் வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும். பந்து போல் நல்லா பொங்கி வரும். அதே போல் மாவு பார்த்திங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அப்போ தான் வடை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தெளித்து இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணியில் போட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே மிதக்கணும், பஞ்சு மாதிரி. மாவு கையில் எடுக்கும் போது அப்படியே லேசாக இருக்கணும். இந்த அளவுக்கு வடை மாவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க வடை. இப்போ நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவு அரைக்கிறது ரொம்பவுமே முக்கியங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வடை ரொம்ப அருமையாக வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ மாவு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு அதிகமாக சேர்த்திங்கனாலும் வடை உங்களுக்கு அழுத்தமாக போயிடும். அதனால் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் இது போல் கையால் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வடைக்கு தேவையான பொருள் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா அடித்து கலக்கக்கூடாது, அப்படியே லேசாக கலந்து விடணும். நீங்கள் அடித்து கலந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால மாவில் தண்ணி விட்டு வரும். அதனால் லேசாக கலந்து விடுங்க. அதே போல் வடை மாவு கலந்த உடனே நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடணும். வடை தட்ட போகிறப்ப பார்த்திங்கன்னா கையை நல்லா ஈரத்தில் நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து இப்படி உருட்டினீங்க அப்படின்னா அழகாக கையில் ஒட்டாமல் உருண்டு வரும். நம்மளோட கட்டை விரலை வச்சு நல்லா நடுப்புற ஒரு ஓட்டை போட்டு நம்ம தட்ட வேண்டியதா. நீங்கள் வடை மாவு ஒன்று சேர்க்கும் போதே எண்ணெயும் காய போட்டுருங்க. ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வடை தட்டுறதுக்கு. அதே போல் நான் எண்ணெய் காய போட்டு வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி இது போல் எடுத்துக்கோ. நீங்கள் ஒவ்வொரு வடையும் போடும்போது கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கையில் ஒட்டாது. வடையும் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இது சிம்லேயோ மீடியமான ஃப்ளேம்லேயோ வச்சு வேக வைக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்க அப்படின்னாக்கா வடை எண்ணெய் குடிக்கும். நல்லா கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே இந்த வடை பார்த்திங்கன்னா ஒரே தீயில் வேகணும். கூட்டவோ குறைச்சவோ நம்ம செய்யக்கூடாது. ஒரே தீயில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக வருங்க. வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இதே போல் நான் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் வடை செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. வடையை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை பாருங்கள்.
நல்லா வெளியிலையும் கிறிஸ்பியாக இருக்குது. அதே போல் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மாவு இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸோடு நீங்கள் மாவு அரைச்சி எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வடை இதே போல் வரும். நல்லா பஞ்சு மாதிரி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த வடை ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.